அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 65 அத்தலாக் மனவிலக்கு, வசனங்கள் 1 முதல் 12 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். யா அய்யுஹன் நபிய்யு இதா طلقتمுன் நிஸாஅ ஃபطلقوهن لعدتهن وأحصوا العدة واتقوا الله ربكم لا تخرجوهن من بيوتهن ولا يخرجن إلا أن يأتين بفاحشة مبينة وتلك حدود الله ومن يتعد حدود الله فقد ظلم نفسه لا تدري لعل الله يحدث بعد ذلك أمرا. நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் பெண்களை மனவிலக்கு செய்தால் அவர்களின் காத்திருப்பு காலத்தை கணக்கிடுவதற்கு ஏற்ற வகையில் மனவிலக்கு செய்யுங்கள். நீங்களும் அக்காத்திருப்பு காலத்தை கணக்கிட்டு வாருங்கள். உங்கள் இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்பெண்கள் பகிரங்கமான கேட்டை செய்தாலே தவிர அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றி விடாதீர்கள். அப்பெண்கள் தாமாக வெளியேறவும் வேண்டாம். இவை அல்லாஹுவின் வரம்புகளாகும். யார் அல்லாஹுவின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர் தனக்கே அநியாயம் செய்து கொண்டார். இதன் பின்னர் இணக்கத்திற்கான ஏதேனும் ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் உருவாக்கக்கூடும் என்பதை நீர் அறிய மாட்டீர். فَإِذَا بَلَغْنَ أَجَلَهُنَّ فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ أَوْ فَارِقُوهُنَّ بِمَعْرُوفٍ وَأَشْهِدُوا ذَوَيْ عَدْلٍ مِّنكُمْ وَأَقِيمُوا الشَّهَادَةَ لِلَّهِ ذَلِكُمْ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. அவர்கள் தமது தவணையை நெருங்கும் போது நல்ல முறையில் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் பிரிந்து விடுங்கள். உங்களில் இரு நடுநிலையார்களை சாட்சியாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக சாட்சியை நிலைநாட்டுங்கள். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புவோருக்காக இவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறது. யார் அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ அவருக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பவருக்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் தனது செயலை நிறைவேற்றியே தீர்வான். ஒவ்வொன்றுக்கும் ஓர் அளவை அல்லாஹ் நிர்ணயித்துள்ளான். وَاللَّائِي يَئِسْنَ مِنَ الْمَحِيضِ مِن نِّسَائِكُمْ إِنِ ارْتَبْتُمْ فَعِدَّتُهُنَّ 3 أشهر وَاللَّائِي لَمْ يَحِضْنَ وَأُولَاتُ الْأَحْمَالِ أَجَلُهُنَّ أَن يَضَعْنَ حَمْلَهُنَّ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. உங்கள் பெண்களில் மாதவிடாய் நின்று விட்டவர்கள் குறித்து நீங்கள் சந்தேகித்தால் அவர்களுக்கும் மாதவிடாய் ஏற்படாதவருக்கும் அவர்களின் காத்திருப்பு காலம் 3 மாதங்களாகும். கருவுற்ற பெண்களுக்குரிய தவணை அவர்கள் தமது குழந்தையை பெற்றெடுப்பதாகும். அல்லாஹுவை அஞ்சுபவருக்கு அவரது செயலை அல்லாஹ் எளிதாக்குவான். ذَلِكَ أَمْرُ اللَّهِ أَنزَلَهُ إِلَيْكُمْ وَمَنْ يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. இது அல்லாஹுவின் ஆணையாகும்.
அதை உங்களுக்கு அருளியுள்ளான். அல்லாஹுவை அஞ்சுபவரின் தீமைகளை அவரிடமிருந்து அவன் அழித்து விடுவான். அவருக்கான கூலியை மகத்தானதாக ஆக்குவான். أسكنوهن من حيث سكنتم من وجدكم ولا تضاروهن لتضيقوا عليهن وإن كن أولات حمل فأنفقوا عليهن حتى يضعن حملهن فإن أرضعن لكم فآتوهن أجورهن وأتمروا بينكم بمعروف وإن تعاسرتم فسترضع له أخرى. உங்களின் வசதிக்கேற்ப உங்கள் வசிப்பிடத்தில் அவர்களையும் வசிக்கச் செய்யுங்கள். அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அவர்கள் கருவுற்றவர்களாக இருந்தால் தமது குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவர்களுக்காக செலவிடுங்கள். உங்களுக்காக குழந்தைக்கு அவர்கள் பாலூட்டினால் அவர்களுக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கிடையே நல்ல முறையில் ஆலோசித்துக் கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் அக்குழந்தைக்கு மற்றொருத்தி பாலூட்டட்டும். لينفق ذو سعة من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله لا يكلف الله نفسا إلا ما آتاها سيجعل الله بعد عسر يسرا. வசதியுள்ளவர் தனது வசதிக்கேற்ப செலவு செய்யட்டும். யாருக்கு வாழ்வாதாரம் குறைத்து வழங்கப்பட்டுள்ளதோ அவர் தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவு செய்யட்டும். எவருக்கும் தான் வழங்கியதை தவிர அதற்கு மேல் அவரை அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். கஷ்டத்திற்கு பின் அல்லாஹ் எளிதானதை ஏற்படுத்துவான். وَكَأَيِّن مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا وَرُسُلِهِ فحاسبناها حسابا شديدا وعذبناها عذابا نكرا. எத்தனையோ ஊரார் தமது இறைவனின் ஆணைக்கும் அவனது தூதர்களுக்கும் மாறு செய்தனர். அவர்களை கடுமையான முறையில் கணக்கிட்டு கடும் வேதனையால் தண்டித்தோம். فذاقت وبال أمرها وكان عاقبة أمرها خسرا. அவர்கள் தமது செயலுக்குரிய விளைவை அனுபவித்தனர். அவர்களின் அச்செயலின் முடிவு நஷ்டமாகவே அமைந்தது. أعد الله لهم عذابا شديدا فاتقوا الله يا أولي الألباب الذين آمنوا قد أنزل الله إليكم ذكرا. அவர்களுக்கு கடும் வேதனையை அல்லாஹ் தயார்படுத்தியுள்ளான். இறை நம்பிக்கை கொண்ட அறிவுடையோரே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் அறிவுரையை அருளியுள்ளான். رسولا يتلو عليكم آيات الله مبينات ليخرج الذين آمنوا وعملوا الصالحات من الظلمات إلى النور ومن يؤمن بالله ويعمل صالحا يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا قد أحسن الله له رزقا. ஒரு தூதரையும் அனுப்பி வைத்தான். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்தோரை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக தெளிவுபடுத்தும் அல்லாஹுவின் வசனங்களை அவர் உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். அல்லாஹுவை நம்பி நற்செயல்கள் செய்வோரை சொர்க்கங்களில் அவன் நுழையச் செய்வான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அவர்களுக்குரிய உணவை அல்லாஹ் சிறந்த முறையில் ஏற்படுத்தியுள்ளான்.
الله الذي خلق 7 سماوات ومن الأرض مثلهن يتنزل الأمر بينهن لتعلموا أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما. அல்லாஹுவே 7 வானங்களையும் பூமியில் அவற்றை போன்றதையும் படைத்துள்ளான். அவற்றுக்கிடையே அவனது கட்டளை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதையும் ஒவ்வொரு பொருளையும் தமது அறிவால் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இதற்கு காரணம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.